நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளம்புறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க போயிட்டுருக்கோம். டீ கடைக்கு வந்தால் டீ கடை மூடி இருக்குங்க. இந்த கடையை பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது கரெக்டாக எங்கே இருக்கோம்னா மகாபலிபுரம் தாண்டிட்டோம். மகாபலிபுரம் தாண்டிட்டு அப்படியே இருக்கோம். இன்னும் விடியல. அப்படியே வீடியோ விடிஞ்சதும் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை காய்ஸ். இன்னும் விடியல, உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம கரெக்டாக ஒரு 3 o'clock கிளம்பணுங்க. நம்ம வீட்டில் இருந்தது மகாபலிபுரம் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். ரொம்ப ஏறி ஏறி வராங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:21 ஆகுதுங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக விடிஞ்சதும் உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் அப்படியே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். காலையில் விடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ தான் குட் மார்னிங் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். சூப்பராக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம். செம்மையாக இருக்குங்க. காலையிலே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வேறு லெவல். காலையில் 3 மணிக்கு கிளம்பி நம்ம கிண்டிலேருந்தாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டோங்க. டிராஃபிக் எங்கேயுமே இல்லை, செம்ம கிளியராக இருந்தது. சூப்பராக இருக்குது. இன்னும் அவ்வளோ சீக்கிரம் வரும். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குங்க பாண்டிச்சேரிக்கு. இன்னும் ஒரு 65-70 கிலோமீட்டர் வந்துருக்கு கரெக்டாக. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போட் ஹவுஸ் தாங்க போய்ட்டுருக்கோம். சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் ஆச்சு, எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோங்க. வீட்லேயே இருந்தால் போர் அடிக்குதுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோ அதிகமாக போடவே இல்லை. சரி அதனால தான் இன்றைக்கி போய் எடுக்கலாம். இன்றைக்கி இந்த மரம் பாருங்களேன். இந்த பாண்டிச்சேரி வந்தாலே, இந்த ரோடு வந்தாலே ஈஸியர் பக்கம் இந்த 2 பக்கம் மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே வண்டி இதுக்குள்ளே போகும்போது அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குண்ணா. நல்ல ஒரு காற்று. திடுக்குன்னு ஏறிடுறாங்க, அதுதாங்க பயமாக இருக்குது. நம்மளும் ஏறலான்னா வந்து வேணாங்க, எதுக்குங்க அந்த மாதிரிலாம். எல்லோரும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க எல்லோரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 82 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் புது சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். அப்படியே கொஞ்சம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னும் சாப்பிடல, பசிக்குது ஒரு பக்கம். மொத்தம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக போட போகிறேன். 2 அங்கே போட்டிங்கில் போகிறது எப்படி வரும்னு தெரியல. வீடியோ ரொம்ப லாங்காக வந்துச்சுன்னா, பெருசாக வந்துச்சுன்னா வீடியோ கம்மி பண்ணி கொடுங்க. ஓகே அப்படின்னு பார்க்கலாங்க. பொருட்களை வந்தால் மாடு, இந்த மாடு நாய்ங்க தாங்க பொருட்களை தவான்னு வந்து பாருங்க. நாய்ங்க பாருங்களேன், இங்கே பாருங்க நாய்ங்க பாருங்க. இதுக்குன்னு எவ்வளோ ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இருக்கு பாருங்க, இடம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. க்ரீனிஸாக 2 பக்கம் மரம். நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம் ரோட்டில். வேறு லெவலில் இருக்குங்க. காலையில் வண்டி ஓட்டுற சுத்தமே சொல்லணும். நம்ம தடா ஃபால்ஸுக்கும் போட்டுருக்கோம், அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதனா குறைகள் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் நான் திருத்திக்கிறேன். கொஞ்சம் புதுசாக போகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பேசணும், சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. போன வாட்டி பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தோம், போன வருஷம். அது பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. இதுவும் அவ்வளோவா எங்கேயும் சுற்றலை.
வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கோங்க. ஓகே காய்ஸ், அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம் கொஞ்சம் தூரம் போனதும். ஓகே பாய் காய்ஸ். ஹலோ காய்ஸ், எல்லாம் அப்படியே இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஓட்டிகிட்ருக்காப்பில் வண்டி. அவருக்கு ரொம்ப நேரம் நானே ஓட்டிட்டேன், அவருக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஓட்டிகிட்ருக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாண்டிச்சேரி. சூப்பராக இருக்குங்க. அண்ணா இடம்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக. பாண்டிச்சேரி போகிறதுக்கு இன்னும் 53 கிலோமீட்டர் இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் சில இடத்துல தான் பள்ளமாக இருக்குது. காருக்காரங்களாம் ஏறுறாங்க. ட்ராவலர்ஸ்லாம் பார்த்தோம் வழியில், ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தோம். டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், சரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டோங்க. பாண்டிச்சேரிக்கு போயிட்டே இருக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆக போகுது. எப்படின்னா சீக்கிரமாக போயிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் வேறு போகணும். நிறைய இருக்குங்க. தூக்கம் வேறு வருதுங்க. 2 மணிக்கெலாம் எழுந்துச்சி அலாரம் வச்சு எப்படியோ சீக்கிரமாக வந்துட்டோங்க. இருட்டில் ஓட்டவே முடியலைங்க. என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. ஒரே இருட்டாக இருக்குது, ரோடே தெரிய மாட்டேங்குது சரியா. எல்லாம் ஐவையும் போட்டு மறக்காமல் எல்லோரும் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட், பக்கத்தில் போனாலும் ஹெல்மெட் போடுங்க. இந்த மாதிரி ஏறுவாங்க, திடுக்குன்னு ஏறுவாங்க. அப்படியே நம்ம இந்த ஓரத்துலேயே போயிடலாங்க. நம்ம மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40, 50, 60 அவ்வளோதாங்க. அப்படி ஏறுவோம், அப்படி இறங்கிடுவாங்க, அவ்வளோதாங்க. இங்கே ரோடு ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்லா ரோடு ஒர்க்கு இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரோடு ஃப்ரீயாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சர்ன்னு ஏறுவாங்க, அதுதான் பயமாக இருக்குது. ஒரு ரோட்டில் தான் போனோம் 2 பேரும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் கூட தெரியாமல் போயிட்டு. வெயில் அடித்தா கூட அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா மழை வர மாதிரி இருட்டிட்டு மேகமூட்டமாக இருக்குது.
பண்ணுறேன். ஓகே பாய் காய்ஸ். சூப்பராக இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு தாங்க. உப்பு தான் ரெடி பண்ணி ஃபுல்லாக கவர் போட்டு வச்சுருக்காங்க, மழையில் நடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. இன்னும் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 34 கிலோமீட்டர் இருக்குங்க. போயிட்டே இருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா ஒர்க்கு தாங்க அதிகமாக இருக்குது. எப்போனா ஒரு டைம் கம்பல்சரி இனிமேட்டு இருந்து சொல்கிறேன், கம்பல்சரி எதுனா ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாங்க கம்பல்சரி. அப்படி முடியலன்னா 2 வாரம் ஒரு வாட்டி, 2 வீக்ஸ் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீடியோ நம்ம சேனலில் போட்டுருவாங்க. மரக்காணம் ரீச் ஆகிட்டோங்க. மரக்காணம் இன்னும் சாப்பிடல காய்ஸ். மரக்காணம் வந்துட்டேன் காய்ஸ். மரக்காணம் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பண்ணணும், 40 தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லாக கோயில் நிறைய இருக்குது. ஃபுல்லாக கோயில் சூப்பராக இருக்குங்க எல்லா கோயிலும். யார் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, எல்லாம் ஆரம்பிச்சே போவாங்க. காய்ஸ் அப்படியே கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். பாய் காய்ஸ். பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோங்க. அது நேராக தெரியுது பாருங்க உங்களுக்கு. பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோங்க. அந்த ஆட்சி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. தெரியுதான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோங்க. இன்னும் சாப்பிடலை. 3 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு சரி வர வழியில் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. பெட்ரோல் பங்கை பார்த்து ஒரு ஆள்கிட்ட போட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி பொறுமையாக வந்தேங்க. ஓட்ட முடியலங்க வண்டி. இதில் ஐபிஎம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஒன்றுமே முடியலங்க, ஓட்டுறதுக்கே முடியல வண்டி. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். டீ குடிச்சிட்டு பிஸ்கெட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு. நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா டீ தாங்க ஃபஸ்ட்டு. அதை தெரியுது பாருங்க ஆச்சு. வந்துட்டோம். நம்ம செகண்ட் டைம் பாண்டிச்சேரி வந்திருக்கோங்க. இந்த லாகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல எனக்கு சரியா. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆளும் கொடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஆட்சி வந்துட்டோங்க, தெரியுதுங்களா? அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடலங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் பாண்டிச்சேரி. அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுங்க. ஓகே காய்ஸ், பை காய்ஸ், லவ் யூ.